எவ்வளோ நீங்கள் புதுசாக செய்திகளை கேட்டாலும், எத்தனை காலமாக கேட்டாலும், என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சௌகரியம் இதெல்லாம் கேட்டாலும், மனம் திரும்புதல் கேட்ட கனி தேவ சித்தம் நிறைவேறதுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை சூனியம்தான். நீங்களே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டாங்கிறது போல் நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டு நரகத்துக்கு போகிறதுக்கு இயேசுவை தெரிந்து கொள்ளாமே நரகத்துக்கு போகலாம். எல்லாம் ரெண்டும் ஒன்று தான். ஒரு வசனத்தை வாசிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறது போல தான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதனால் ஐ ஹாவ் மெனி திங்ஸ் டு ரியலி டாக். ஒரு நாளில் செய்ய முடியாது. பேசுகிறவருக்கு செவி கொடுக்க எவளுக்குமே மனசு இல்லை. அதை கேட்டு ஏதாவது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஏதுவான ஒத்துழைப்பு இல்லைன்னா நீங்கள் வராமல் இருக்க நல்லது. பெண்கள் கூட்டம் நடத்தணும்னு கட்டாயம் கிடையாது. அப்படிலாம் பைபிள் எங்கே எழுதியிருக்கா? எங்களை அமுக்குறாங்க, புரட்டுறாங்க, குத்துறாங்க, குடையிறாங்க. அதுக்காக தான் ஐயோ நீங்கள் ஏதாவது முன்னேறத்துக்கு ஏதாவது சௌரியம் பைபிளில் இருக்குமா, படைச்சவருக்கு ஏதாவது கரிசனை இருக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கூடி வரும். தெரிஞ்சுக்கிட்டும் அதே ஒழுசத்தனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இங்கே வர வேண்டாம். உங்கள் வீட்டில் உட்காந்து அத்தை மாமி சீரியலை பார்த்துட்டே இருக்கலாம். சீரியல் ஆஃப்டர் சீரியல் அவங்க தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப் சிட்டிங் அட் ஹோம். கடவுளை தேட வந்தீங்களா? 4 பேரை பார்க்க வந்தீங்களா? உலகமே நெருப்பில் பற்றிக்கிட்டு எரியுது. நீங்கள் தாடி பற்றிக்கிட்டு இருக்கும்போது பீடிக்கு நெருப்பு கேட்குற மாதிரி கூடி வரீங்க. கொஞ்சம் கூட வாழ்க்கையில் ரியலைசேஷனே இல்லை. ரொம்ப உங்களை ஏமாற்றிக்கிறீங்க, உங்களுக்கே தெரியல. ஆனால் உங்கள் கண்ணு முழிக்க முடியல. ஒன்று இல்லை 2 கொரிந்தியர் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், the book of 2 Corinthians. இந்த அண்மையான வருஷங்களிலே நாம் இதையெல்லாம் பதிவு செய்து ஏற்றுக்கிறோம். எனக்காவது புத்தி சூடு சொரணையோடு திரும்பி போட்டு கேட்கணும். அப்போயாச்சும் கர்த்தருடைய வார்த்தை தான். இங்கே கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லேன். சொந்த கதை ரொம்ப கம்மியாக தான். எனக்கு வேறு இந்த சந்தா மாமா கதையெல்லாம் சொல்ல தெரியல. அது பெரிய அங்கலாய்ப்பாகவே இருக்குது. எவ்வளோ ஸ்டோரி புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஆவிக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் அதெல்லாம் படித்தேன், ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. காரியத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து இல்லைனா 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். The book of 2 Corinthians chapter 1 verse 3 onwards. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட என்ன இருக்குது என்பதை கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டுட்டோம். ஆனாலும் இந்த நிருபம் ஆரம்பிக்கும் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிங்கிறத பார்க்குறோம். வேதமே தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். வேண்டாம் அப்படிங்க இருக்கவங்க நீங்கள் பைபிளே படிக்க வேண்டாம், வேஸ்ட்டு தான். என்ன மாதிரி நீங்கள் மரியாதைக்காக படித்தாலும் வேஸ்ட்டு தான், மூர்க்கமாக படித்தாலும் வேஸ்ட்டு தான், மண்டு மாதிரி படித்தாலும் வேஸ்ட்டு தான். படிச்சுட்டும் கடவுளை சித்தம் செய்ய மாட்டேன்னா நீங்கள் கதை புஸ்தகம் படிங்க. கொஞ்ச நாள் நல்லா உலகத்தில் இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எபிக்யூரர்னு ஒரு பெரிய கூட்டத்தார் இருந்தாங்க உலகத்தில், மிடிவல் டைம்ஸில். எபிக்யூரியன்ஸ். அவங்களுக்கு ஒரே கொள்கை வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம், நல்லா உடுத்துவோம், நல்லா வீட்டில் இருப்போம், நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். செத்து போகிறோம், செத்து போனோன்னு நமக்கு சான்ஸ் கிடைக்காது, அவ்வளோதான். அவங்க அழட்டிக்கவே இல்லை, அவங்க அதுக்கு மேலே ஒன்றும் யோசிக்கவே இல்லை, மண்டையை பசிச்சிங்கவே இல்லை. அவங்க வாழ்ந்து சுகித்தாங்களா, அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை, அது அவ்வளோதான். அவங்க அந்த கூட்டத்தில் வாழ்ந்துருக்காமல் அவங்களுக்கு அத்தனை கூட்டம் வந்திருக்குமா? இருந்திருக்காது. ஸோ
அவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு இந்த வேதம் சொல்லுதா? வரமாட்டாங்க. இந்த வேதம் சொல்கிறது தான் மெயின் நாங்கள் எடுத்துக்க முடியாது. ஒன்றும் கடவுள் செய்ய போகிறதில்ல. ஏன் கூட நீ இருக்க முடியாதுன்னு அவ்வளோதான் சொல்ல போகிறாரு. வேறு என்ன சொல்ல போகிறாரு? அவருக்கு கோபப்பட போகிறதே இல்லை. இன்றைக்கெல்லாம் மறுபடியும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பற்றி கொள்வது, உறுதியாக பிடிச்சிக்கிற அந்த பிடிமானத்தையும் கடவுளை பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. உலகத்தாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க விஷயங்களில் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் இருந்தாலும் முடிவில்லா வாழ்க்கையை பெறணும்னு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கடவுள் பித்துக்குழி மாதிரி எல்லாரும் நேசிக்கிறேன், மெய்யாவே நான் ஜனங்களை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அழகை நம்மோட பகிர்ந்து கொண்டு அந்த அழகு வீணாக போச்சு, திருப்பி வேறு ஒரு அழகு தரேன், முடிவில்லாத அழகு தரேன் அப்படிலாம் அழகுபடுத்தி அவளை மனவாட்டி போல் ஒரு மணப்பெண்ணை போல் அவளை கருதி நான் என்னோட வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு லூசுத்தனமான சாமி இந்த வேதத்தில் இருக்கிற சாமி. மற்ற சாமியெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க, பயங்கர அறிவாளிங்க. ஐயோ, அப்படியே அறிவு ஜீவிகள், அறிவு அழிஞ்சிட்டே இருக்குது. எல்லா பாத்திரம் அந்த தீர்க்கதரிசி மனைவி விதை பாத்திரம் கிடைக்காதனால அந்த ஒரு குடம் தண்ணி, ஒரு குடம் எண்ணெய் நின்று போச்சு. அதுபோல் இருக்கிறாங்க 33 கோடி தேவர்கள். என்ன புதுசாக நம்பிக்கையெல்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், டிவி மூலமாக, செல்ஃபோன் மூலமாக. ஸோ we are not very impressed about this Jesus. எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ நாள் காத்திருக்கிறது, எவ்வளோ நாள் கேட்காம இருப்பார். என்னமோ அவர் நம்ம கேட்கக்கூடாதுன்னு யாரோ நடுவில் இருந்த மாதிரியும் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை நாவி, அந்த மூர்க்கத்தின் நாவி, காரியத்தின் தாற்பரியம் அறியாமல் people have complaints violently. சாத்வீகமாக கூட கடவுளோட பேசுகிறதுக்கு புத்தி இல்லை. அவர் மேலே கடவுளாக அவங்க யோசிக்கிறது இல்லை. அவர் ஒரு மெஜிஷியனாக யோசிக்கிறாங்க. சொன்னால் செய்யணும், விரும்பினா நடக்கணும். அதுபோல் எண்ணெல்லாம் அவங்களுக்கு இருந்தால் எந்திச்சு போயிருங்க. அண்மையான காலங்கள்னு சொல்லிகிட்டே இருக்கேன். 24 மணி நேரமும் ஒவ்வொரு ஆட்டோ செகண்ட் இந்த தேவன் தான் என்னுடைய தேவன், பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர், உலகத்தில் மனுஷனாக வந்தவர், என்னுடைய பாவங்கள்லாம் சுமந்து தீர்த்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், திரும்பியை என்னை சேர்த்துக்க வரேன்னு சொன்னவர், வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒன்றாயில் ஒழிந்து போகாது, அதெல்லாம் நிறைவேறும். அதை நம்புகிறவங்களாக இருந்தால் மாத்திரம் கோயிலுக்கு வாங்க, இந்த சர்ச்சுக்கு வாங்க. உங்கள் சொந்த பந்தத்துக்குலாம் உங்கள் புருஷனுக்கு பிள்ளையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் வந்து போகிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். இங்கே அட்டண்டன்ஸ் கொடுக்குறதோ கூட்டம் சேர்க்குறதெல்லாம் தேவை தான். தேவன் அதையே அச்சீவ் பண்ண விரும்புகிறாரு. அதனால தான் இன்னும் நீடிய பொறுமையாக இருக்கு. பக்கம் இருந்தாலும் உள்ளே யூதாஸ் மாதிரி நரகத்துக்கு போகிறதுக்கு அவன் பெறாமல் இருந்தால் நலமாக இருக்குங்கிற கேவலம் உங்களுக்கு வந்துடாதபடி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா? அந்த அளவு கூட சில மரமண்டைங்க இருக்குங்க. அதனால தான் சொல்கிறோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த தேவனை பற்றி இந்த பைபிள் இப்படி சொல்லியிருக்கு. அது கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு தான் அவங்களுக்கு 2 நிருபம், வேறு எந்த பட்டணத்து மக்களுக்கும் 2 நிருபம் எழுதலை. ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் 2 விதமான கூட்டத்தார் இருந்தாங்க. 2 விதமான காலம், தேசம் பிரிக்கப்பட்டது. ஒரே சமஸ்தானமாக அந்த இஸ்ரவேல். அதனால் அது 2 புத்தகங்களாக நாம் கையில் பெற்றிருக்கிற இந்த வேதத்தை அப்படி 2 புத்தகங்களாக பார்க்குறோம். ஆனால் மூல பாஷையில் முழுமையாக வேதம் எழுதப்பட்ட எபிரேயத்தில் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட செப்டஜென்ட்ங்கிற அந்த வேர்ஷன்லேயும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் இருக்க ஒரே சாமுவேல் தான், ஒரே நாளாமம் தான், ஒரே ராஜாக்கள் புஸ்தகம் தான். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சௌரியத்துக்காக பிற்காலத்தில் வேத நிபுணர்கள் அதனுடைய கோர்வையாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ப்ரொக்ரெசிவாக தொடர்ந்தேர்ச்சியாக சில விஷயத்தை அடுத்த கட்டமாக கொண்டு செல்கிறது என்பதை மக்கள் குழப்பமில்லாமல் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படியாக புத்தகங்களாக பிரித்தார்கள். சரி, அதனால் வேதம் நம்பப்பட முடியாமல் போயிடுதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரியத்துக்கு வருவோம். அப்போது கொரிந்து மக்களுக்கு பாடுகள் இருந்திருக்கு.
அப்போ அவங்களுக்கு பவுல் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தினாலே சொல்கிறார். அதான் மேட்டர். ஸோ த வில் ஆஃப் காட் ஆல்வேஸ் ரன்ஸ் த்ரூ ஃப்ரம் Genesis 1 to Revelation chapter 22 verse 20. ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 வரைக்கும் தேவனுடைய சித்தம்தான் ஊடுருவி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் இதில் எதுவுமே அவருடைய சித்தத்துக்கு மறைவாக, எதிராக, புதிராக, குழப்பமாக, கண்ணாமூச்சியை போல் ஓடி ஒளிந்து கொள்கிறதாக எதுவுமே இல்லை. ஓகே, இந்த தெளிவு உங்களுக்கு வேணும். இப்போ இவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதா. இரக்கங்களின் பிதா, அதுக்குன்னே அவர் இருக்கிறார். இரக்கங்களை தன்னகப்படுத்தி கொண்டவராக இருக்கிறார். சகல விதமான ஆறுதலின் தேவன். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ். கம்ஃபர்ட்ங்கிறது இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, விச் இஸ் நாட் சஃபிஷியன்ட். போதுமான மொழிபெயர்ப்பு அல்ல. கான்சலேஷன், ஆறுதல் என்பது வேதத்தில் சொகுசு இல்லை. நம்ம கம்ஃபர்ட் எப்படி புரிஞ்சிக்கலாம்? சொகுசுன்னு தான் சராசரியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆறுதல் என்பது ஆக்கப்பூர்வமான திருப்பம், ஆக்கப்பூர்வமான உதவி. தாங்கி பிடிக்கணும்னா தாங்கி பிடிப்பார், தூக்கி பிடிக்கணும்னா தூக்கி பிடிப்பார், சுமந்து கொள்ளணும்னா சுமந்து கொள்வார், விடுவிக்கணும்னா விடுவிப்பார், கொடுக்கணும்னா கொடுப்பார், எடுக்கணும்னா எடுப்பார். எடுத்தால் தான் அங்கே சுகம், நன்மை, தைரியம். வில்லங்கம் போனால் தான் நிம்மதினா அதை எடுக்க தான் செய்வார். வில்லங்கத்தோடு நீங்கள் நிம்மதியை, அந்த மாதிரி சாமி நம்ம இங்கே கும்பிடல. இந்த வில்லங்கமாக யோசிக்கிற எந்த ஒரு எண்ணத்துக்கும் இந்த சாமிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், திரும்பி நீங்கள் வில்லங்கமாக நிறைய விஷயத்த வாழ்க்கையில் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்க தோணும். திஸ் காட் வில் நாட் ரிலேட் டு யூ. உங்களோட அவங்க வரவே வச்சுக்க மாட்டார். நீங்கள் இந்த ஆவிக்குரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா இருக்கும், இயேசு நாமத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாமா இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் அவருக்கும் உறவே இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் கராராக தான், எப்பயுமே அப்படி தான் சொல்கிறேன், ஆனால் இன்னும் கராராக தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கொஞ்சம் பேரே கொண்டாங்களே அநேக பேரை கொண்டாங்க ரட்சிப்புக்கு ஆண்டவர் தடையில்லைன்னு ஒரு வசனத்தை அவருக்கு சொல்லி காமிச்சு கொக்கி போட்டு அவர் இழுத்து அந்த சம்பவத்தில் சம்மந்தப்படுத்தி ஏதாவது காரியத்தை செய்யுங்கன்னு கூப்பிட்றதுக்கு நமக்கு புத்தி இருக்க. அப்போ அந்த கொஞ்சம் பேர் புத்தியில் கன்னிகளாக இருக்கணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான். நீ ஒருத்தியாக இந்த திறப்பின் வாயில் இருக்கத்தக்கதான் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தியை தேடினேன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ என்ன சாவன பாவமா? கிடையாது. நீ அந்த ஒருத்தியை கரெக்டாக இருந்தீன்னா ஆண்டவர் சுவரை அடைப்பார், தேசத்தின் பாவத்தை சாபத்தை நீக்குவார். என்னால் என்ன பண்ண முடியும், அதுக்கு நீ இங்கே வராத. உன்னால் என்ன பண்ண முடியணுமோ அதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வரணும். நீ இல்லைன்னா வரவே வேண்டாம். உங்களுக்கு அங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், அங்கே இது அது அமுக்கும், அது பெறட்டும், இது உருட்டும், இங்கே உட்கார முடியாது, போங்கன்னு தான் சொல்கிறேன். இல்லை உங்களை தான் அப்படிலாம் மிரட்டி உருட்டி உட்கார வச்சிட முடியுமா? தேவனை தேடி வந்தீங்களா? அந்த தேவன் உங்களுக்கு தேவை, அவருக்குள்ளே நீங்கள் இருக்கணும். என்னை ஏன் படைத்தீர், என்னை ஏன் தெரிந்து கொண்டீர், என்னை ஏன் மீட்டு கொண்டீர், என் பாவங்களை ஏன் மன்னித்தீர், எனக்கு என்ன வேலை வச்சுருக்கிறீர், அதை நான் செய்யணுங்கிறது தான் உங்களுடைய ஒரே ஆவலாக இருக்கணும். அது இன்னுமே தெரியலன்னு இருப்பது பெரிய அபத்தம், பொய்யான வாழ்க்கை. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு இந்த கடவுள் தேவையா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இந்த தேவன் இல்லாமல் உலகத்தில் பெற்றோர் பிள்ளைகளை, திருமணமானவர்கள் பெற்றோர்கள் ஆகிறது இல்லையா, பிள்ளைகளை பெறுகிறது இல்லையா, வளர்க்கிறது இல்லையா? நம்ம ஓயாமல் திருட்டுத்தனமாகவும் நேரடியாகவும் அப்படியே வன்கண் கொண்டு தானே அவங்க வாழ்க்கையை பார்க்குறோம். நல்லாவே இருக்கிறோம், அவன் அந்த ஸ்கூலில் படிக்கிறான், இந்த மாதிரி இதான் நினைக்கிறோம். என்னமோ இந்த தேவனங்களை பிச்சை எடுக்க விட்டுட்ட மாதிரி. அடுத்த குடும்பத்தை தானே பார்க்குறோம். Why do you run after? Why do you seek after? Whom do you seek after? யாரை தேடி போகிறீங்க, எதை தேடி போகிறீங்க, யாரோட ஒப்பிட்டு போகிறீங்க?
அவர் சொல்கிறாரு வெளிப்படைத்தன்மையோடு, என்கிட்ட பல விதமான ஆறுதல் இருக்குது. I have every other consolation. I have every other solution to your grief. உன் துக்கத்துக்கு. உன் துக்கத்துக்கு என்கிட்ட நிவாரணம் மாத்திரம் இல்லை, என்கிட்ட விடையே இருக்குது, விடுதலையே இருக்குது. ஐ ஹாவ் an answer அப்படின்னு தானே சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் கீழே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அது எப்படி வேலை செய்யுது? சகலவிதமான ஆறுதலின் தேவன். அது ஒரு ஏடிஎம் மெஷின் வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, தூங்காமல். ஏடிஎம் மெஷின் தெரியுங்களா? பணம் எடுக்கிற மெஷின் பேங்க்கில். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறது எதாவது முன்ன பின்ன தவறாக இருக்கலாம், அப்படின்னா மன்னிச்சிருங்க. அதாவது ஏடிஎம் உலகத்தில் வந்த புதுசில் அந்தந்த பேங்க்கில் இருக்கிறவங்க அந்தந்த பேங்க்கில் இருக்கிற ஏடிஎம் மிஷினில் தான் பணம் எடுக்கலாம். ஆமாவா? காலம் போக போக தான் எந்த ஏடிஎம் மிஷின்லேயும் எந்த பேங்க்லேயும் இருக்கிறவங்க பணம் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன வேணும்? ஒரு ஏடிஎம் கார்டு வேணும். ஆமாவா? இப்போ சகல விதமான ஆறுதலின் தேவன் ஒரு ஏடிஎம் மிஷின், இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் மிஷின், வானமும் பூமியும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அங்கே நமக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க ஒன்றும் ஜீவராசிகள், அவங்க யாராவது சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கணும். ஏடிஎம் கார்டு இருந்தால், அந்த நம்பர் இருந்தால், உங்களுக்கு அந்த ஐடி இருந்தால், நீங்கள் இந்த பாஸ்வேர்டெலாம் ஞாபகமாக கரெக்டாக இருந்து போட்டிங்கன்னா, உங்களுக்கு அதை விட உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வைப்பு நிதி இருந்தால், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ வேணுமோ போட்டிங்கன்னா வரும். நீங்கள் வச்சுருக்கிறதே ஓப்பனிங் அக்கௌண்ட்டோடு தான் வச்சுருக்கீங்க, அது மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா எடுக்கணுன்னு வராது. இல்லை, 1000 ரூபாலாம் தாண்டி போச்சு. இப்போ நீங்கள் அப்படியே இந்த அடிக்கடி நான் பார்த்துருக்குறேன், இந்த ஸ்டேட் பேங்க்கில் நான் டவுனில் இருக்கும்போது சரி, இங்கேயும் இந்த துப்புரவு தொழிலாளர்லாம் வருவாங்க, தூய்மை பணியாளர்கள். அது இந்த வயசானதுங்களாம், தம்பி பணம் எடுத்து கொடுங்கன்னு. அந்த அம்மா என்ன நினைப்பில் இருக்கோ, அந்த ஐயா என்ன நினைப்பில் இருக்கான்னு தெரியாது. கார்டெலாம் கொண்டு வருவாங்க, போடுவோம், ஒன்றுமே இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸு இல்லை நத்திங் இஸ் ஜீரோ பேலன்ஸுன்னு வரும். அங்கே பணமே இல்லையாம. என்ன தம்பி அப்படி சொல்லுங்க, யாரோ எடுத்துன்னு. யாரும் எடுக்க மாட்டாங்க, அவங்களோட மல்லு கட்டிகிட்டு இருக்கேன். யாரும் உங்கள் பணத்தை எடுக்க முடியாதுமா, நீங்கள் தான் எடுக்கணும். ஐயா நீங்கள் தான் எடுக்கணும், இங்கே வாங்க, பாஷ்டப்படாமல் இங்கே வாங்க. அந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்க? தமிழில் தான் இருக்குது. பை லாங்குவேஜ் இருக்குது, ட்ரைலிங்குவல் ஏடிஎம் மஷின்ஸ் ஆர் தே. ஸோ அவங்களுக்கு அப்போ என்ன எழுதியிருக்கு? போதுமான பணம் இல்லை, வைப்பு நிதி இல்லை அப்படின்னு எழுதியிருக்குங்களா? அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டீங்க. நீங்கள் அதை எப்போல்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் போட்டு பார்த்தா அதில் வரும், எப்போல்லாம் எடுத்திருக்கீங்க. ஒரு 4-5 டிரான்சாக்ஷன்ஸ் மாத்திரம் காமிக்கும். தூங்காமல் கேளுங்க. கட்டுத்திட்ட நமக்கு அவ்வளோ நொல்லாப்பில்லை, ஆண்டவரை பற்றி அவ்வளோ நமக்கு வேதனை துக்கம் வெளியில் சொல்லிக்க முடியல. ஆனால் அவ்வளோ எரிச்சல், அவ்வளோதான் சலிப்பு. அப்போ அவங்க வேதனையோடு போவாங்க. என்ன தம்பி ஒன்றுமே இல்லைங்களா, மாதம் என்ன, தேதி என்ன, எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் சொல்லுவோம், நீங்கள் போட்ட வேகத்தில் பணத்தை எடுத்துட்டீங்க போல இருக்குயா, அதான் மேட்ரு. இன்னும் சொச்ச மாதம் எப்படி ஓட்டுறது அது தெரியல, நீங்கள் பேங்க்கை தான் கேட்கணுன்ட்டுருவேன். சரி, அது மாதிரி நீங்கள் கத்தரை தான் கேட்கணும். சகல விதமான ஆறுதல் தேவன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூங்காமல் கேளுங்க. நீங்கள் எங்கே போய் உடுக்கடிச்சு ஏதாவது வெளிப்பாடு சொல்லுவாங்க, உனக்கு நல்ல காலம் பிறக்கும் சொன்னாலும் 3ஆம் வசனம் வாசிச்சிட்டோம், 4ஆம் வசனம் நிறைவேந்த எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உங்களுக்கு உபத்திரம் வந்தால் தான் ஆறுதல் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதுவே பெரிய உபத்திரமாக இருக்குது. உங்களுக்கு உபத்திரம் வந்தால் தான் ஆறுதல் வரும்.
வெளியில் சொல்லிக்க முடியாது தைரியமாக. ஆனால் கூட்டம் சொன்னால் எல்லா டிஸ்கஷன் நடக்கும். அது இல்லாமல் சபையில் வழக்கமாக நடக்குது தான், எல்லா சபையில் நடக்குதான்னு தெரியாது. நம்ம சபையிலேயே நான் இங்கே இதே உலகம்னு உட்காந்துட்டேன். ஆனால் அப்பப்போ இப்போ பார்த்துருக்கேன். சரி கவனிங்க, லேடிஸ் மீட்டிங் வந்துட்டு போகிறதே பெரிய பத்திரமா இருக்குது. லேடிஸ் மீட்டிங் போகணுன்னு தான் ஆசை, அங்கே போனால் துட்டுறாரு. எப்படி உங்கள் வெளிப்பாடு அப்படி என்ன? 2 காதுலையும் கண்ணிலையும் என்ன தான் தெரியுது? யாரை திட்டுவாங்க? அறிவு ஜீவிகள் சொல்லுங்கள், யாரை திட்டுவாங்க? என்ன இப்படி பார்க்குறீங்க? தப்பு பண்ணவங்கள திட்டுறாங்க. ஆமாவா? ஆமாம், நம்ம பண்ணுற திட்டுலாம். நானும் தப்பு பண்ணுறேன், நீங்களும் தப்பு பண்ணீங்க. நீ என்னை திட்டாத, நான் உன்னை திட்டலை. அது சரியில்லை. தப்பு பண்ணால் திட்டணும். அதனால் நீங்கள் தப்பு பண்ணலையான்னு கேட்குறது விடையல்ல. சபையில் இருக்கீங்க கோளாறு, சபையில் ஏன் மனம் திரும்புதில்லை? ஏன் மகிமை இல்லை? ஏன் வளர்ச்சி இல்லை? ஏன் விரிவாக்கம் இல்லை? ஏன் வெற்றி இல்லை? ஏன் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ஆறுதல் இல்லை? சகலவிதமான ஆறுதலுமே எதிர்பார்க்குறீங்க. யூ எக்ஸ்பெக்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் கான்சலேஷன். வை? யூ டோன்ட் அக்செப்ட் தட் யூ ஆர் அட் ஃபால்ட். பெண்களானாலும் ஆண்களானாலும் அப்படி தான். நீங்கள் பெற்றதுங்களும் அப்படி தான் இருக்குது, உங்களை பெற்றதுங்க அப்படி தான் இருக்குதுங்க. 3 ஜெனரேஷனாக, பல ஜெனரேஷன். 40 வருஷம்னாலே ஒரு பெரிய ஜெனரேஷன் தான். பிரைஸ் தி லார்ட். 40 வருஷம் இந்த சபை நிலைச்சிருக்கிறதே அதுவே தலையை சுற்றுற விஷயந்தான். பிரைஸ் தி லார்ட். ஸோ இட்ஸ் அ பிக் டைம் ட்ரூத். அதில் உங்கள் தண்டாவளத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது, கோச் மாதிரி. ஒன் ஆஃப்டர் another. ஒரு காலத்துலாம் ட்ரெயின் ஓடும்போது எத்தனை 22 கோச்சாக மாட்டுவான், 10-15 கோச்சு தான் மாட்டுவான். அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் 1 கோச்சு தான் இருக்கும், 2 கோச்சு தான் இருக்கும். இப்போலாம் எல்லாருமே ஏசியில் போகணும் விரும்புகிறாங்க. அவ்வளோ ஒரு ட்ரெயினில் எப்படி 30 கோச் இருக்குது, மெதுவாக கிடக்குது. காரியத்துக்கு வாங்க. நீங்கள் உபத்திரப்படுறது உங்கள் தப்பால், நீங்கள் செய்த தப்பிதத்தால் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் உபத்திரப்படுவது உங்கள் அறியாமையினால் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் உபத்திரப்படுவது யாரோ உங்களை நிர்பந்தமாக படுத்தினதாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் உபத்திரப்படும்போது தான் உங்களுக்கு ஆறுதல். நீங்கள் அலையிலாம் சொல்ல வேணாம், அதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை. நீங்கள் உபத்திரப்படாத போது ஆறுதல் தேடாதீங்க. ஆனால் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோம், எனக்கு உபத்திரவத்துக்கு பஞ்சமே இல்லை. அதுவுமே பெரிய அபத்தம். இல்லைன்னா அது பெரிய மதிகேட்டிலே பெரிய உச்சகட்டமான மதிகேடு. ஏன் எப்போ பார்த்தாலும் உபத்திரவத்தில் இருக்க அப்படின்னா நீ முழுக்க நீ பயங்கர சோம்பேறி, ஒழுங்கினமான சோம்பேறி. நீ வேலை செய்ய மாட்ட, சரியாக யோசிக்க மாட்ட, பொறுப்பாக இருக்க மாட்ட, நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டேன், உடம்பு டெய்லி குளிக்க மாட்டேன். சரீர சுகத்துக்கு அடுத்த உபத்திரவமானாலும் சரி, மனபாரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் கஷ்டத்தையே யோசிக்கிற, கஷ்டையே யோசிக்கிற? ஏன் பயப்படுற, ஏன் சந்தேகப்படுற, ஏன் கவலைப்படுறேன்னு இந்த தேவன் கேட்குறார்ல. ஏன் விசுவாசம் இல்லாமல் போனதும் கேட்குறார்ல. முடியலன்னு சொன்னால் அது தப்பு. முடியலன்னு சொல்கிறது அர்த்தமான பதில் இல்லை, பொறுப்பான பதில் அல்ல. முடியணும். இப்போ முடியலன்னா நாளைக்கா செய்யணும், நாளான்னைக்கு செய்யணும், ஏதோ ஒரு தேதியை குறிக்கணும், டைம் கேட்கலாம், அகவாசம் கேட்கலாம். முடியாதுன்னு சொல்கிறது ஒன்று எதிர்ப்பு, மீறுதல், அகம்பாவம். பெண்களான நீங்கள் உங்களை பற்றி இதை யோசிங்க. why all the women community, you are always facing suffering? ஏன் பெண்கள் உலகம் கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க, கஷ்டிகளை அனுபவிக்கிறீங்க, வேதனை அனுபவிக்கிறீங்க, வெளியில் சொல்லிக்க முடியல? எதுக்கு வெளியில் சொல்லணும்? உங்களுக்குள்ளே தீர்வே உங்களுக்குள்ளே ஆன்சர் இருக்கே. உங்களுக்குள்ளே வாழ முடியும் வரம் பெற்ற ஒரு கடவுள் இருக்கிறாரே, சகலவிதமான ஆறுதலின் தேவன் இருக்கிறாரே. நீங்கள் உபத்திரப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. இதில் நிதர்சனமாக பவுல் சொல்கிற அந்த கோணத்தில், அந்த பரிமாணத்தில் நம்ம இதை யோசிக்கவே இப்போ நமக்கு யோகிதை இல்லை. ஏன்னா நம்ம படுற பாடெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் கிடையாது, சத்தியத்து நிமித்தம் கிடையாது, பரிசுத்தத்து நிமித்தம் கிடையாது, உண்மையை பேசிட்டது நிமித்தம் கிடையாது. உண்மையும் பொய்யும் கலந்து பேசியிருப்போம்.
அதை நமக்கு ஒத்துக்கோ நமக்கு தைரியம் கிடையாது, யோகிதையும் கிடையாது. பாதி உண்மை பாதி போய் பேசியிருப்போம், பாதி மறைச்சி பாதி சொல்லியிருப்போம், அதனால வாங்கி கட்டியிருப்போம். வார்த்தையாலோ சில பேர் கையெல்லாம் நீட்டுவாங்க. பெண்களை அடிச்சுக்கிறவங்க இருக்காங்க, முடியை பிடிச்சிக்கிறவங்க இருக்காங்க, காயப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு எனக்கு ஏற்படுற உபத்திரம், இட்ஸ் நாட் பிகாஸ் டெவில் இஸ் கம்மிங் அண்ட் கிவிங் த ட்ரபிள். அவன் கொடுக்குறான், அவன் பங்குக்கு அவன் கொடுப்பான், அது வேறு விஷயம். நாம் ஏற்படுத்திக்கிட்ட குழப்பத்துக்கு நாம் உத்தரவாதியாக இருக்க விருப்பப்படலை. எப்போ பார்த்தாலும் எந்த எழுச்சம் வாங்கி மாட்டுவோம், அவன் மேலே போட்டுருவோம். அவங்க தான் அதுக்கு காரணம். அது மாமியாராக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், உடன் பிறப்பாக இருக்கலாம், எதிராளியாக இருக்கலாம், புதிராளியாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், ஏற்ற வீடாக இருக்கலாம், கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், எனிபடி. We want to throw the blame. We don't want to own our mistakes. நம்முடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ள விருப்பப்படுறதில்லை. சாத்தானால் வந்த தொல்லைன்னா வந்த வேகத்துக்குள்ள வெளியே போயிடும். Praise the Lord. சாத்தானால் கொண்டு வந்த உபத்திரவத்தை நாம் இதோடு சேர்த்து முடிச்சு போட்டு, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு, அது பெரிய தொடர்கதையாக அந்த உபத்திரவத்தை பெரிய கதையாக கொண்டு போயிட்டுருப்போம். நீங்கள் கேட்டிங்களா அதை? அப்படி இன்னத்தை கேட்குறதுக்கு அதே குப்பையை பற்றி என்ன கேட்க? என்ன உங்களை பற்றி தான் பேசுகிறேன், ஏன் இப்படி உயிர் போன மாதிரி உட்காந்துருக்கீங்க? கொஞ்ச நேரம் ஏஞ்சி நெல்லு கேளுங்க, நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். திரும்பி உங்களுக்கு கால் வலிச்சிடும், எனக்கு தெரியாதா? எந்திரிச்ச நேரத்தில் உட்காந்துருவீங்க. அது நான் பார்த்துருக்கேன்ல, முன்னாடி இருந்தும் பார்த்துருக்கேன், பின்னாடி இருந்தேன். பின்னாடி எனக்கு கண் வந்துடுது அப்பப்போ. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா? பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னா பக்கத்தில் சொல்லுங்கள், ஏன்ட்ட சொல்லாதீங்க. உண்மை தானே சிஸ்டர்? ஐயோ, எங்கள் ஞான அக்காவே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஞானம் இருக்குது, உங்களுக்குலாம் ஞானமே இல்லை. உட்காருங்க. நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி உங்களை உட்கார வச்சுட்டேன், சந்தோஷம். கவனிங்க, இன்றைக்கி சும்மா கதை கேட்டுட்டு பெஞ்சஸ் எடுத்தேன், அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டேன், அடுத்த வாரம் வரதை பற்றி யோசிக்கலாம். அது உங்கள் யோசிக்காமல் இருங்க. வந்த நாளைக்கு நீ கேளுங்க, உங்களிடத்தில் ஏன் உபத்திரம் பெருகுது? கிறிஸ்துவ நிமித்தம் வந்தால் எங்களுக்கு அவ்வளோ ஆறுதல் பெருகி இருக்கிறது, உங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம். ஒரு மனுஷன் சொல்கிறான், அவன் என்ன வானத்தில் குதிச்சான்? கிறிஸ்துவ நிமித்தம் அடி உதம் வாங்கினான். 32 விதமாக பவுல் அப்போஸ்தலன், குறைந்தபட்சம் அந்த எண்ணிக்கை அடிக்கடி நான் மிஸ் பண்ணிடுறேன். ஆனால் டெஃபினட்டாக 32+, மேபி 32 ஷார்ப். அத்தனை விதமான, எல்லாமே வித்தியாசமான உபத்திரங்கள், எல்லாமே மகா கொடிய உபத்திரவங்கள். அதெல்லாம் அடைந்தவர் செத்து போகலையே, இதான விஷயம். சாவை விரும்பலையே, எலியா போல் சாவை விரும்பலையே, செத்துட்டா நல்லா இருக்குன்னு. ஒரு தீவில் அவர் அடித்து போட்டும்போது செத்தவனை போல் இருந்திருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு அந்த 3ஆம் அனுபவம் கிடைச்சதாக வேத நிபுணர்கள் கருதுகிறார்கள். அப்படி பைபிளை எங்கேயும் சொல்லலை. ஸோ he came back to life. பவுலை போல் இருக்க முடியுமாங்கிறதுக்கு கடவுள் எழுதலை. ஒரு மனிதனுக்கு என்னுடைய பிள்ளையாக இருக்கும்போது அவன் தேவ மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் நம்மளா தேவ மனுஷன் சொல்கிறோம், அப்படிலாம் இஸ் அ காட்லி மேன்னா எங்கேயும் எழுதலை. இட்ஸ் அ மேன் ஆஃப் காட்லாம் அப்படிலாம் எழுதலை. இதெல்லாம் நம்மளாம் இன்னும் இன்வென்ட் பண்ணிக்கிட்டது, புனை பெயர்கள், எல்லாம் தேவையில்லாத அந்தஸ்து, தேவையில்லாத புனை பட்டங்கள். அவர் கர்த்தருடைய அப்போஸ்தலன், அதை ஆண்டவர் கொடுத்தாரு. அனுப்பப்பட்டவர், அதுக்கு அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்டவர். அனுப்பப்பட்டவராக இருந்தவருக்கு உபத்திரம் இருக்குன்னு சொல்லியே தான் அனுப்பியிருக்காரு. நீ போராடலாம், அவனுக்கு அடி உதான்னு சொல்லியே அனுப்பப்பட்டவர். அவருக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுத்துருக்கிறாரு. ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது எங்கள் ஆறுதலுக்கும், அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே இந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. இது செத்தவன் வீட்டில் ஆறுதல் சொல்கிறதுக்கு வசனத்தை எடுத்து சொல்கிற வழக்கம் நமக்கு நிறைய இருக்குது. இப்போ உயிரோடு இருக்கும்போது தான் யோசிக்கணும். உயிரோடு இருக்கும்போது குத்துயிரும் கொலையுமா தான் வாழ்கிறீங்க. கோயிலுக்கு வரும்போதே உயிர் போன மாதிரி தானே வரீங்க. உயிர் போயிருமோ அப்படி தானே வரீங்க. எதாவது தலையில் சுமத்திடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ.
Why you are so fear stricken? ஏன் டென்ஷனாக கோயிலில் உட்காந்துருக்கீங்க? தப்பு செய்தவங்க தான் டென்ஷனாக இருக்கணும். தப்பு சுட்டி காட்டப்படுகிறதுன்னு சொன்னால் யார் பேரையும் சொல்லிய சொல்கிறோம்? நீங்கள் அந்த தப்பை செஞ்சீங்கன்னா மனம் திரும்புங்க, விட்டுருங்க. தவறு செய்யும்போது தேவன் ஆறுதல் தரமாட்டார், மனம் திரும்புங்கிற உரிய சொல்லை தருவார். பரவாயில்ல, உங்களுக்கு ஆறுதலாக நான் ஒரு மருந்து தரேன் அப்படின்னு ஏதாவது டாக்டர் எழுதி கொடுக்குறாங்களா? சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி டாக்டர் நிறைய வச்சுருப்பீங்க, விரும்ப மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறவர். அவர் தான் கொடுப்பாரா? இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி இன்னும் தொடர்ந்து அழிச்சாட்டியமாக இருக்கீங்க? இதை கவனிங்க. சும்மா இந்த நேரத்தை வீணாக்க கதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். இதை மற்றவங்கள பற்றி கரிசனை உங்களுக்கு வேணும், தேசத்தை பற்றி கரிசனை வேணும். பெண்கள் உலகம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒடுங்கி கொண்டிருக்கிறார்கள். எழும்புகிறார்களே. இயேசுவை அறியாதவர்கள் மத்தியிலே பெண்கள் தன்னார்வ தொண்டர்களாக எழும்பி அவர்கள் விடுதலை பெற்று அநேகருக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க ஆவலாக ஈடுபாடாக இருக்கிறார்களே. உங்களுக்கு என்ன அப்படிலாம் ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கார் கிறிஸ்தவ வாழ்க்கையில்? ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப தவறாக நடந்துகிட்ருக்கீங்க, ரொம்ப திசை மாறி போயிட்டே இருக்கீங்க. தரிசனம், இலக்கு, ஒரு வாழ்க்கையில் ஒரு காட்சி, ஒரு வரைபடம் இல்லாமல் வியத்தமாக வந்து போயிட்டுருக்கீங்க. விச் இஸ் டோட்டலி ராங். உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ விளக்காக இருந்துக்கிட்டே இருக்கீங்க. how much are you bringing light to your family? அடிப்படை பெண்ணின் படைப்பின் மகத்துவத்தை எவ்வளோ விஷயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். எந்த விஷயத்தில் நீங்கள் எழும்புறீங்க? உங்களை பார்த்தோன்னா என்ன வெளிச்சம் தெரியுது, அதெல்லாம் பார்க்கணும், நீங்கள் யோசிக்கணும். அந்த வெளிச்சத்தை மறைக்கிறதுக்கு தான். உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, அதை நீங்கள் உங்களுடைய துக்கத்தால், உங்களுடைய புகாரால், உங்களுடைய பேராசையால், உங்களுடைய சோம்பலால், உங்கள் துர்ப்புத்தியால், உங்கள் சூதால், கபடால் அதை நீங்கள் மரக்காலால் மூடி வைக்கிறது போல் மூடி வைக்கிறீங்க. விளக்கு தண்ணி கட்டிலு கீழே வைக்கிறீங்க. அதை மறைச்சிட்டு எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க. தட்ஸ் அ டர்ட்டி ஆட்டிடியூட், unwarranted attitude of a woman. நீங்களே ஒரு ஃபுல் பேக்ட் பீப்புள். உங்களுக்குள்ளே தேவன் வச்சுருக்கிற அவ்வளோ விஷயத்தை பொதிஞ்சு வச்சுருக்கிறாரு. அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அவரே தானாக நிறைப்பார். அதை பதுக்கிட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு வாங்குறீங்களே வீட்டுக்காரர்கிட்டருந்து, இதெல்லாம் பெரிய தப்பான இல்லை. அந்த குணம் எப்படி போகுது? இன்றைக்கி சின்ன விளையாட்டுத்தனமாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும், ரொம்ப நல்லது, நாளைக்கு உதவும் அப்படின்னு நினச்சி செஞ்சேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. உபத்திரவம் என்பது ஊசி வச்சு குத்துறது மாத்திரம்தான் உபத்திரம் நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம் சொன்னார். அது ஊமையே ஒருத்தன் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ராத்திரி வீட்டுக்கு வரான். அவன் ஏதோ ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறது நேரம் ஆகுது. பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு வந்துருச்சு. எப்பா, நாங்கள் பயணம் பண்ணிட்டு வரோம்ப்பா, ரொம்ப களைப்பாக இருக்கும், வீட்டில் ரொட்டி இருந்தால் கொடுங்கப்பா, ப்ரெட் இருந்தால் கொடுங்க, நாளைக்கு அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்கிட்ட கேட்குறவனுக்கு இல்லைன்னு சொல்லாத, கொடு. அவன் ஒரு லோஃப் ப்ரெட் கேட்டால் 2 கொடு அப்படிங்கிறது போல் ஆண்டவர் சொல்கிறார். பெண்கள் இதை யோசிங்க. நீங்கள் தலை சிறந்தவர்கள் தான். நீங்கள் சின்னத்தனமாக நடந்துக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு நீங்களே இழந்துக்கிறீங்க. இப்போ கூட டாக்டர் சஷி தரூர் பிரமாதமாக ஒரு வார்த்தை சொன்னார். அவர் பார்லமெண்டேரியன், காங்கிரஸ்மேன். இப்போ இந்த தொகுதி மறுவரையை அதை அவர் எப்படி சொல்கிறாரு? பொலிட்டிக்கல் டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பீடு. 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்னா எப்படி இருக்கும்? செல்லா நோட்டாயிரும். உங்களுக்குள்ள மதிப்பு இருக்குது, நீங்கள் மதிப்புள்ள தான். அதுக்காக நீங்கள் கொம்பு முளையணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக நீங்கள் ஒன்றும் அது லூசுத்தனமாக என்ன சொல்லுது, புத்தி இல்லாதமாக விதமாக நீங்கள் மரியாதையை தேடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே மரியாதை நிறைந்தவர்கள், மரியாதையை கற்றுக் கொடுக்க வேண்டிய நீங்கள். By your way of action and by the way you carry yourself, somebody should respect you as a woman. அதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது நான் ஆம்பளை சொல்லணுமா? நான் the way you speak, the way you prefer
should win respect in your life. நீங்கள் பேசாமல் ஊமையாக இருந்தால் மாத்திரம் உங்களுக்கு எல்லா மரியாதை வந்துடுமா? வராது. You should express yourself. அதுக்கு பேர் தான் தமிழில் இங்கீதம். There is a natural tendency and there is an acquired tendency. கீழே இன்னும் வாசிக்கிறோம். நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதல் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை ஏற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வீட்டுக்கு போய் ஒரு செய்ய வேண்டிய பெரிய உபகாரம், உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய உதவி, 2 Corinthians 1:3 10 வரைக்கும் இல்லைன்னா 11 வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். என்ன இந்த உபத்திரவங்கிறத மேலே பேப்பரில் எழுதிக்கோங்க. அது கீழே எதெல்லாம் உபத்திரவம் நீங்களே கிளாஸிஃபை பண்ணுங்கள். இடைஞ்சல், உபத்திரவங்கிற வார்த்தை புரியலைன்னா சொல்லக்கிறதை எடுத்து பாருங்கள். இடைஞ்சல், நெருக்கடி, சங்கடம், சௌகரியமற்ற, இல்லைன்னா ஆறுதலற்ற அப்படின்னு எழுதுங்க. எதெல்லாம் ஆறுதலற்ற நிலை அதெல்லாம் பட்டியலிடுங்க. தைரியமாக பட்டியலிடுங்க. அந்த பட்டியல்களிலே நீங்கள் எழுதின ஒவ்வொரு ஆறுதலற்ற நிலையையும் இயேசுவால் மாற்ற முடியுமா முடியாதா? இந்த சகலவிதமான ஆறுதலின் தேவனால் மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். அந்த பட்டியலிட்ட ஒரு 50 எழுதிட்டீங்க வச்சுக்கோங்களேன். 50 பிரிங்க. 10 விதமான ஆறுதலற்ற நிலை என்னுடைய மதியினத்தால், இது அடுத்தவங்களால், இது உடன்பிறப்பால், இது எதிரிகளால் அப்படின்னு ஒரு 4 காலம் பிரித்து பாருங்கள். அதில் இப்படி பொறிக்க ஷஃபில் பண்ணிங்கன்னா இந்த உபத்திரம், இந்த ஆறுதலற்ற நிலை யாராலே வந்தது, எதாலே வந்தது. ஃபைனலாக ஒரு 5th காலம், அறியாமைனாலே. ஓகே, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ignorance/arrogance. அறியாமை, என்னுடைய மூர்க்கம். அதை எழுதணும். நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு இது புரியும். முதல்ல என் மனசில் எல்லாத்தையும் பார்த்து தெரியலைங்கிறதுக்கு அது மாதிரி பேப்பர் எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் மனதிலேயே கணக்கு போட்டு பாருங்கள். அந்த உபத்திரம் யாரால், யாருடைய கவனக்குறைவால், யாருடைய மீறுதலால், யாருடைய துணிச்சலால், யாருடைய பழிவாங்கும் எண்ணத்தால், அதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். பவுல் சொல்கிறார், அதில் ஏதாவது அவங்க நாங்கள் தப்பு பண்ணோம் அதனால் வந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரா? இல்லை. அவங்களுக்கு என்ன காரணத்தால் வந்தாலும் அந்த உபத்திரவத்தினால உங்களுக்கு தான் ஆறுதலுங்கிறார். அவங்களுக்கு ஆறுதல்னு அவர் சொல்கிறாரா? இல்லை. ஆனால் ஆண்டவர் தேவன் அவங்கள ஆறுதல் படுத்தாமல் அவங்க ஆறுதல் படுத்தியிருக்காங்களா? இல்லை. அதான் கடைசி சொல்லும்போது இது எல்லாத்தையும் மரணம் வரக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு, அதுலேயும் தேவன் எங்களை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பியிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன போலீஸ் கூட்டிகிட்டு வந்தாங்களா? முதலமைச்சர் அன்னைக்கு காலத்தில் இருந்த யாராவது முதலமைச்சர் அப்படிங்கிற அரசியல்வாதியை தேடி போனாங்களா? இல்லை அந்த மத குருக்களை தேடி போனாங்களா? எல்லாருமே அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எதிரிகள். யாருமே அவங்களுக்கு சகாயர் இல்லாத போது இவங்க ஆறுதல் பெற்றிருக்கிறாங்க. நான் இப்போ திருப்பி சொல்கிறது, பெண்கள் உலகத்துக்காக நீங்கள் பழகுகிற நண்பர்களாக, தோழிகளாக பழகுகிற சபைக்குள்ளே இருக்கிற சமுதாயத்துக்குள்ளும் சற்று உங்களுடைய குடியிருப்பு பகுதிகள் கொஞ்சம் தொலை தூரம், ரொம்ப ரேராக இந்த ஊரை விட்டு தள்ளி உங்கள் சொந்த பந்தம், அதெல்லாம் எப்பயுமே டெய்லி நடக்கிற காரியம் கிடையாது. அடிக்கடி நீங்கள் பார்க்குற அந்த பெண்கள் உலகத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சௌகரியமாக வாழலாம். நீங்கள் சந்திக்கிற ஆறுதலற்ற நிலையிலே இயேசுவால் ஆறுதல் பெற்று, வசனத்தால் ஆறுதல் பெற்று, அதில் இந்த பட்டியலிட்ட அந்த பகுத்தறிந்த விஷயங்களிலே அது உங்களாலா, எதிரிகளாலா, நண்பர்களாலா, உடன்பிறப்புகளாலா, உங்களுடைய பொறுமையில், உங்களுடைய மூர்க்கத்தால், உங்கள் அறியாமையினால், உங்கள் வீம்பால், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனால
நீங்கள் வந்து ஆறுதல் இல்லைங்கிற சொல்ல முதல்ல நிறுத்திக்கலாம். இது 5 விதமான குழப்பத்தையும் கடவுள்கிட்ட நீங்கள் கொண்டு போகலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்கள் சுயத்தில் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் சுயத்தை தான் முதல்ல தொடுவார். சும்மா போகிற நாய் காதை பிடிச்சி ஏன் இழுத்த, அது கடிச்சிருச்சு ஏன் சொல்கிற, இழுக்காமல் இருங்க. அது உங்களால் இருக்க முடியல, அது ஒரு மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இச்சை. நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு அதோ நிறுத்திட்டு போயிடலாம். இல்லை ஏன் அப்புறம் பீராயிறீங்க, இது அவங்க நல்லா இருக்கு 4-5 பேரை கேட்க வேணும்னா உடனே அது ஞாபகம் வருது, இது ஞாபகம், இதெல்லாம் தேவையா? வந்தீங்களா கேட்டிங்களா போயிட்டே இருக்க வேண்டியதான். தோத்துறோம், உங்களால் இருக்க முடியல. இப்போ பெரிய ஊழியம் செஞ்சு இன்னாரோடு பேசலான்னு நீங்கள் பெண்கள் கூட்டமே நிறைவாக நீங்களாம் தொடர்கதையை பேசிவிட்டு அந்த மரத்துக்குள்ள இந்த மரத்துக்குள்ள வாசலில் அங்கே இங்கே அப்புறம் செல்ஃபோனில் அப்புறம் இங்கே கிடைக்குது அங்கே கிடைக்குது, அவள் என்னை பற்றி இப்படி பேசிட்டா, உங்களால் ஏதாவது பிரயோஜனமாக பேச முடியுதா? பிதாவிட்ட ஏதாவது பிரயோஜனமாக பேச முடியுதா? ஆறுதல் கொடுக்கட்ட ஏதாவது கரெக்டாக கேட்க முடியுதா? இதை இன்னும் திருத்திக்கவே முடியல. அடி வாங்கினாலும் வாழ்க்கையில் திருந்த மாட்டேங்கிறீங்களே, இந்த உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் திருந்த மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் எப்படி தெளிவாக இருக்கீங்க, நாங்கள் திருந்த மாட்டோன்னு அவர் என்ன செய்ய முடியும்? பொறுமையோடு காத்திருக்கிறார். வலுக்கட்டாயமாக தேவன் நமக்கு வந்து ஆறுதல் தருவாரா? எனக்கு தெரிந்து அல்ல. ஏன் உட்கார்ந்து இருக்கிறா எழும்பு அப்படின்னா கேட்பார். இப்படிலாம் அவர் வேணால் கரிசனையோடு சில விஷயங்களை அவரே பரவாயில்ல இறங்கி வந்து முயற்சி செய்வார். உடனே அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், 38 வருஷமாக இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒருத்தன் இறங்கிடுறான், ரைட்டு, இவன் பெரிய கதையை ஆரம்பிச்சிடுவான், ஆபிரகாம் கிட்ட போயிடுவான், நான் இப்போ நானே மனுஷனாக வந்துட்டேன், இவன் ஆபிரகாம் பற்றி இழுத்துட்டு இருப்பான், நேராக கிட்ட இந்த அதெல்லாம் ரைட்டுப்பா, அவன் வந்தான் போனால் அதெல்லாம் ஓகே, நீ சுகமாக விரும்புறியா? அது ஆண்டவர் கேட்டார். அதை சுகமாக விரும்புகிறேன்னு வாயால் வரவே இல்லை. இது சரியான கல்ச்சராக வந்துட்டோம், நம்மளும் கான்வர்சேஷனில் ஈடுபட்டுட்டோம், நம்ம எதுவும் உதவி செய்யாமல் போனால் நல்லா இருக்காது, அவன் அங்கலாய்ப்பும் தீராது, நான் வந்து பேசினதுக்கும் அர்த்தம் இருக்காது, சரி நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அதுதான் உங்களுக்கு எனக்கும் விடை, அதுதான் ஆறுதல். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெரிய நியாயமாக இருக்கும், அப்படிலாம் நிற்பீங்களே, உங்களுக்கு யாருமே என் நியாயத்தை யாருமே கேட்கக்கூட செவியில்லை, என் கஷ்டத்தை யாரும் கேட்கக்கூட யாருக்கும் பொறுமை இல்லை. ரைட்டு, உங்கள் கஷ்டம் வந்து இமயமலையோட பெரிய குவியலாக இருக்குது, ஓகே. ஆனால் இயேசு சொல்கிறாரு, அந்த இமயமலையை பார்க்காத உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. தோத்துறோம். இமயமலையை கூட்டி தள்ளுறதுக்கு அவர் தூதரில் கூப்பிட்டு கூட்டி தள்ளிக்குவார். நீ இப்போ அந்த குப்பையை தள்ளி போட்டுட்டு நீ போயிட்டே இரு. பிரைஸ் லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் குப்பையெல்லாம் நீங்கள் எல்லாம் யோசிக்காதீங்க. பக்கத்தில் என்ன பார்க்குறீங்க, நானா பொம்பளை, அங்கே பாருங்கள், உங்கள் குப்பையெல்லாம் நீங்கள் அள்ளிகிட்டு இருக்காதீங்க, அதை ஆண்ட கையில் கொடுத்துருங்க, அவர் அள்ளி போட்டுருவார். நீங்கள் இனி குப்பை போடாமல் இருங்க. அதை கரெக்டாக சொல்லுங்கள், நச்சுன்னு. சோத்திரம். ஆமாம், இப்போ இன்றைக்கி தான் அதிசயமாக கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டி பெருக்குனாங்க, எனக்கே ஆச்சு. அதுக்குள்ளே கூட்டம் முடிஞ்சிருச்சா, யாரும் வந்துட்டு போயிட்டாங்களா? சில பேருக்கு கோயிலை கூட்டுறதுக்கு முடியாது, வீட்டையும் கூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. சரி, சகல விதமான ஆறுதலின் தேவன். இந்த ஒரு வார்த்தை நிமித்தம் முதல்ல நீங்கள் ஆறுதல் அடைங்க. இப்போ நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கு இந்த பாடத்தில் இல்லாத வேறு விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் பவுல் இதை ஆரம்பித்த விதமே எங்களுக்கு உண்டான உபத்திரவத்திலே நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறாரு. அந்த மாதிரி டிக்கெட் நீங்கள் யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் உபத்திரவத்திலே தேவனிடத்திலேருந்து ஆறுதல் பெறுவதற்கு தான் இப்போ வழியை சொல்லி கொடுத்தேன். அப்படி உபத்திரவப்படும் போது நீங்கள் ஆறுதல் ஏற்கனவே அடைந்து பழகிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உபத்திரம் வந்தால் அது உங்களை கிறிஸ்துவின் சாயலை உண்டாக்குவதற்கு ஏதுவாக தேவன் உபத்திரங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நற்குணங்கள் ஏற்படுவதற்கு ஆண்டவர் தலையில் கொட்டினா தலை உள்ளே போயிடும், அதனால தான் கொட்டினா வலிக்குங்கிறதுனா தான் ஆண்டவர் உபத்திரத்தை அனுப்புகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் நம்மளை தொட்டால் புகஞ்சிரும். நான் ஒன்றும் கதையெல்லாம் சொல்லலை. If God touches us, we will get burnt up.
That's why God never touches us. Very rarely. And if He touches in a very different way. நம்மை அவர் தொடுவார் என்று சொன்னால் அது வித்தியாசமாக தொடுகிறார். வித்தியாசமானவர்களை கொண்டு தொடுகிறார். சம்பவங்களை கொண்டு தொடுகிறார். அவர் நேரடியாக நம்மை தொட்டால் ஒன்று நாம் உருப்பட்டு தான் ஆகணும், இல்லைன்னா செத்து தான் போகணும். என்னை தொடும் நம்ம கேட்கறதில்ல, பொறுப்பில்லாமல் கேட்குறோம். தேவன் அதை கரெக்டாகவே புரிஞ்சுக்கிட்டு நம்ம தொட தான் செய்கிறாரு. நம்ம அதை வெறுக்கிறோம். யார் நம்மை தொடுகிறார்களோ, யாரை கொண்டு தேவன் நம்மை தொடுகிறாரோ அது நமக்கு பிரியம் இல்லை. தேவன் தொடுகிற விதத்தை நாம் புரிந்து கொள்ள இஷ்டப்படலை. நம்ம சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மேஜிக்கலாக தேவன் நம்மளை தொடணும்னு எதிர்பார்க்குறோம். பெண்கள் உலகம் பெரிய தேவையில் இருக்குது. குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே, ஆண்டவரை அறியாதவர்களுக்குள்ளே, அக்கம் பக்கத்தில். இதெல்லாம் தாண்டி நீங்கள் பழகுறீங்க, பேசுகிறீங்க, கொள்கிறீங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. இவ்வளோ நல்ல ஆலோசனை சொன்னாங்க, அவங்க வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க அலசி பார்க்குறாங்க. ஒருத்தர் நமக்கு ஆறுதலாக இருந்தால் நம்ம நன்றியாக இருப்போம். ஆமாவா இல்லையா? இருக்கணும். அப்புறம் திடீர்னு இன்னொரு தடவை உபத்திரம் வந்தால் நம்ம யாரை தான் யோசிப்போம்? அவங்கள தான் யோசிப்போம். அவங்க ஆறுதல் சொன்னாங்களே, அவங்களால ஆறுதல் அடைந்தோமே, ஒருவேளை இந்த முறை அவங்கள அணுகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை, தைரியம் இருக்கும். அணுகிறோம், அணுகலை ரெண்டாவது விஷயம். போகிற வாக்கில் பல விஷயத்தை நீ யோசிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். கோயிலில் வந்து அப்படி நிஷ்டையில் இருந்து ஒத்த கால இருந்து அப்படி ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பான காரியம் இல்லை. நீங்கள் போகிற வழியிலே இவ்வளோ விதமான பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஓட்டு போடணுன்னா என்னன்னு தெரியாது. அந்த காலத்தில் ரெட்டை எல்லாம் காமிச்சாங்க, அது குத்திடுவான். வேறு ஏதாவது கையும் காமிச்சாங்களா, காங்கிரஸ் குத்திடுவான். இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க இந்தியாவில் பெண்கள். இந்த தொகுதி மறுவரைக்காக நீங்கள் ரொம்ப ஜெபிக்கணும். அதை பற்றி எனக்குமே ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் அது பெரிய ஊழல், பெரிய ஒரு துரோகம் தெரியுது. ஜென்ரலாகவே நேஷனுக்கே, ஜனநாயகத்துக்கே பெரிய துரோகம். சட்டத்தை ஏற்றிவிட்டால் சட்டம் தன் கையிலே அதனுடைய அதிகாரத்தை செயல்படுத்த அமட்டலாக நிற்கும், ஒய்யாரமாக நிற்கும். உனக்கு சட்டம் தெரியலங்கிறது காரணமே இல்லை. சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சட்டத்தை பற்றி அறகுறையாக தெரிஞ்சவன் சட்ட உதவி வழங்க முடியாது. பெண்களான நீங்கள் வசனத்திலே தேறி இருக்கணும், தேவனுடைய ஆலோசனைகளிலே தேறி இருக்கணும். அழுகையினாலே அநியாயத்தை நீங்கள் நியாயப்படுத்தக்கூடாது, நியாயத்தை அநியாயம் சொல்லக்கூடாது, பொய்யை உண்மைன்னு சொல்லக்கூடாது, உண்மையை பொய்ன்னு சொல்லக்கூடாது. அழுகைக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அழுகைக்கு அருமையான அதிகாரப்பூர்வமான ஆற்றல் மிக்க வரவேற்கக்கூடிய அங்கீகாரம் பெறக்கூடிய அது ஒரு பணி, இட்ஸ் அ டூல். அது ஒரு உதவும் கோல் போல். அதை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. துஷ்பிரயோகம் நிறைய பண்ணுறீங்க. யூ டோன்ட் டூ இட். நிறைய சொல்லணும். ஆவிக்குரிய பலவீனம், இந்த அறியாமை உங்களுக்கு பெரிய ஆவிக்குரிய பலவீனம். அறியாமை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் அறிவு ஜீவிகள் தான். குக்கிராமத்தில் வாழ்கிற அநேக பெண்களை விட, இந்தியாவில் இருக்கிற குக்கிராமங்களில் வாழ்கிற பெண்களை விட எல்லா இனத்தின் சேர்ந்தவங்க, எல்லா மொழி இனத்தை சேர்ந்தவர்கள், தொழில் வர்க்கத்தினர், அவங்களாம் உண்மையாகவே பெரிய அறியாமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பெண்கள்ங்கிற அறிவு இருக்குது. அவங்களுக்கு அவங்க சமுதாயத்திற்கிற மற்ற பெண்களை பற்றி அறிவு இருக்குது. பெண்களுக்கு ஏற்படுகிற வேதனைகளை பற்றி, கஷ்டங்களை பற்றி, நெருக்கடிகளை பற்றி, உபாதைகளை பற்றி அவங்களுக்கு அறிவு இருக்குது. குறிப்பாக ஒரு பெண்
குக்கிராமத்தை சேர்ந்தவள், அவளைப் போல சக பெண், அவளுக்கு பிரசவமாகவில்லை, அவளுக்கு பிள்ளை உண்டாகவில்லை. இந்த பெண்ணுக்கு தெரியாதா ஏன் உண்டாகலை, ஏன் உண்டாகுதுன்னு? அதுவும் காலகாலமாக, பல வருஷங்களாக. ஏன் அந்த சக பெண்ணை இன்னொரு பெண் உபத்திரவப்படுத்துகிறாள்? வார்த்தையாலே, செயலாலே. கவனிங்க, இது மகா துக்கமான விஷயம். பட்டியல் இனத்தவர்கள் சொல்கிறாங்க, சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. அங்கே போய் பாருங்கள், வட இந்தியாவிலும் சரி, இங்கே வட இந்தியாவில் தேவலம்னு சொல்லலாம், ஏதோ ஒரு சின்ன விதத்தில். இங்கே ரொம்ப முன்னேற்றம் அடைந்த தமிழ்நாட்டில் போய் பாருங்கள், பெண்களை எவ்வளோ ஈனமாக நடத்துகிறாங்க, எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க, எவ்வளோ மரியாதை கட்டத்தனமாக நடத்துகிறாங்க. பாண்டிச்சேரி எலெக்ஷனுக்காக நான் தனியாக இந்த குறிப்புகளெல்லாம் நான் தனியாக ஜெபம் பண்ணும்போது எனக்கு பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்த ஞாபகம் இருக்குது. அந்த சேரியில் போய் ஊழியம் செய்த ஞாபகம் இருக்குது. அங்கே ஒருத்தி சரியான குண்டோதரி, வாய் முழுசும் ஒரே வெத்தலை பாக்கும் அதுவாக தான் இருக்கும், செம்ம குடிகாரி. அந்த சேரியில் அந்த அம்மாவை வணக்கம் சொல்லாமல், அந்த அம்மாவை கண்டுக்காமல் போனால் எந்த ஆம்பளையும் யாரும் அங்கே ஒன்றும் வாலாட்ட முடியாது. அப்போல்லாம் நம்ம இளங்கன்று பயம் அறியா, அப்போல்லாம் பிவர் இன் 20 ஆமாம் 21 அவ்வளோதான், 2021 திருப்பிரசங்கம் போயிடுவோம். எங்கேயுமே அதெல்லாம் எதையும் விசாரிக்காமல் நச்சுன்னு போயிடுவோம். யார்ப்பா நீ அப்படின்னா, என்னம்மா சொல்லுங்கள், இந்த மாதிரி. இங்கெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணுமா வேணாமா அப்படி. எனக்கு என்ன குறைச்சல்னாங்க. இல்லை கேட்குறேன், உங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இதோட இன்னும் நிறைஞ்சி இருக்கணுமா வேணாமா? ஆமாம், இருந்தால் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எதாவது வியாதி இருக்கா? என்ன அப்படி கேட்குற? அப்படிலாம் இருக்குங்க. இதெல்லாம் சுகமாகணுன்னா உங்களுக்கு ஏசு தேவை, அவரை தான் சொல்ல வந்திருக்கேன். எப்படி சௌரியம்? காசு இல்லாமல் சுகமாக்குவார். என்னப்பா? சரி ஏதாவது தப்பாக பேசிடாமல் போய் செய்யுங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அல்லேலூயா. அந்த சேரியில் மாத்திரம் விழுப்புரத்தில் இருந்தபோது ஒரு 40-50 பேரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த தேவன் எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் உதவி செய்தார். கொஞ்ச நாள் பாஸ்டர் சுகுமாரும் அங்கே ஆரோவில்ல வேலை செய்யும்போது அவரும் உதவியாக இருந்தார். இன்னொருத்தர் ஞாபகம் இல்லை, ஒரு பேர், இந்த சீலோம் சர்ச்சில் ஒருத்தர் வருவார், வாங்க பிரதர் போகலான்னு. டாமரினை தூக்கிட்டு போயிடுவோம், பிசாசுகள் ஓடும். அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அம்மா, ஐயோ திரும்ப பசங்களாக இருக்கீங்க, அந்த சேரி பாஷையில் பேசுங்க, அது எனக்கு ஞாபகம் வாயில் கலக்குறீங்கிற மாதிரி. உங்களுக்குள்ளே இருக்க பிசாசு ஒன்றுமா பாட்டி? அதுவே வயசானது, சரியான வெரி ஃபேட் லேடி. கதை கேட்கணும் அவங்களுக்கு பிடிக்குது இல்லை? அந்த சேரியில் அந்த பொம்பளை எத்தனை பொம்பளைங்களை ஈனமாக நடத்துது தெரியுமா? அழுவாங்க. ஐயோ கோயிலுக்கு வரவிடாதுப்பா, அந்த கூட்டத்துக்கு வரவிடாதுப்பா. அது எப்படிப்பா? அது ஒரு மையமான ஒரு இடத்துல அந்த கிராமத்தில் உட்காந்துருக்கும், அதோட குடிசை. அது கண்ணில் அது உண்மையாகவே படாமல் யாரும் போக முடியாது. நாங்கள் ஒரு தடவை சொன்னோம், காலங்காத்தால் 7:30 சபை ஆரம்பிக்குவாங்க. நாங்கள் காலையில் 5 மணிக்கே விழுப்புரத்துலேருந்து புறப்பட்டு இங்கே வந்துட்டு அந்த இடத்தெல்லாம் போயிட்டு, வாங்க எல்லாம் எங்கள் பின்னாடி வாங்க, யாரெல்லாம் பயப்படுறீங்க எங்கள் பின்னாடி வாங்க, ஹே அப்படின்னு ஒரு பயங்கரமாக இதில் சத்தம் போடும். என்ன பாட்டி காலங்காத்தால் பெரிய சத்தம் பெருசாக இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆட்கள் தான், நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவரை தொலை போகிறோம், எப்படி வரீங்களா? இந்த தான் என்ன விடு, கூட்டிகிட்டு போ. சோத்திரம். பெண்களை ஒடுக்கிறதுக்கு நான் ரொம்ப டீசெண்டாக சின்ன விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மகா பொறுக்கியான பொம்பளை, அது பெரிய வேசி ஏசபேல். கடைசி வரைக்கும் அது திருந்தவே இல்லை. பாஸ்டர் ஆசீர்வாதம் பின்னாடி வந்தார், அவரோட நிறைய ஊழியம் செஞ்சுருக்கோம். அவர் சொன்ன சமயத்தில் சார வரைக்கும் அது மனம் திரும்பவே இல்லை பாஸ்டர். அதனால் சீரழிஞ்ச குடும்பங்கள், சீரழிஞ்ச ஆம்பளைங்க பொம்பளைங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் போத வஸ்துக்களை கடத்தும், என்ன பண்ணும், எல்லா அட்டகாசம் பண்ணும். நாட்டாண்மை மாதிரி, அறிவிக்கப்படாத ஒரு நாட்டாண்மை. ஒரு கிராமத்தில்
வில்லியனூர் ஒரு இடத்த வாசிச்சிருப்பீங்களே, இந்த வில்லியனூர் பக்கத்தில் தான். வெரி ஃபேமஸ் லேடி. தேசம் முழுவதும் பெண்கள் அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள், ஈனமாக நடத்துகிறார். படிப்பு தெரியலன்னா பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள். நம்ம ஊர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் எப்படி நடத்துகிறாங்க. இந்த கிளாஸ் 4 துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே கிராமத்துலேருந்து ஒரு பொம்பளை இதுங்க ஓட்டு எதுவுமே பெரிய இது கலெக்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு இது பண்ணுறதே பண்டார வேலை. எழும்பு நிற்போம், கண்களை மூடுவோம், கதை கேட்காதீங்க. உங்கள் இதயத்தை திறந்த ஆண்டவர் கொடுங்க. உங்கள் பொறுப்பையும், உங்கள் அந்தஸ்தையும், உங்கள் அழகையும், உங்கள் மேன்மையும், உங்களுடைய மகத்துவத்தையும் தரையில் சிந்திட்டு சும்மா நீலி கண்ணீர் அடிக்காதீங்க. மனம் திரும்புங்க, கசப்புகளை தூரம் எரிங்க. பகுத்தறிஞ்சு உங்கள் உபத்திரவங்களை பட்டியலிட்டு எந்த காலத்தில் எந்த ஒரு அந்த வகுப்பு பிரிவில் அவங்க காரியம் வருது, யார் அதுக்கு மூல காரணம், அதை அறிஞ்சு ஆண்டட்ட அறிக்கை பண்ணுங்கள். விடுதலை வேணும்னு கேளுங்க. நீங்கள் உதவி செய்ய ஆரம்பிங்க. உங்கள் உபத்திரம், உங்கள் சரீர உபத்திரம், மன உபத்திரம், பொருளாக எல்லாம் எனிதிங் will leave from you, will go away from you. தேவன் உங்களை விடுதலையாக்கினால் தேவன் உங்களை வல்லமையாக உபயோகிப்பார். எத்தனை பெண்கள், கேர்ள்ஸ், குடும்ப பெண்கள் விடுதலை பெற்று ஊழியத்தில் உதவியாக இருக்கிறாங்க. சும்மா வருவாங்க, நாங்கள் என்ஜாய் பண்ண நல்லா இருக்குது வரோம். அவங்க மூலமாக எத்தனை பேர் ஆண்டவர் தொடராரு. அந்த சிஸ்டர் சாந்தி பீகாரில் நான் போனபோது 2000 பேர். இப்போ அவங்க 30 எத்தனையோ நூற்றுக்கணக்கான அப்போயே 300 சபைகளை அவங்க இப்போ எழுப்பியிருக்காங்க. 300 ஊழிய காரியங்களை எழுப்பியிருக்காங்க. டாக்டர் அசோக்குமார் இப்போ பேர்மை பிழாவுக்கு அடுத்த மாதம் வராரு. நேராக அவர்கிட்டே விசாரிங்க. நான் இங்கே பொய் சொல்கிறதில்ல. லாரி டிரைவருடைய ஒய்ஃபு, அவங்களால தேவன் கையில் அப்படி உபயோகமாக இருக்க முடியும்னா எவ்வளோ விலையேற பெற்ற வேத வசனங்களையும் கருத்துக்களையும் உபதேச சத்தியங்களையும் கேட்ட நீங்கள் இப்படி மூலியாக மலடியை போல் உட்காந்துருக்கீங்களே. சூடு, சொரணம், மானம், வெக்கம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எவ்வளோ நன்றிக்கேடு, எவ்வளோ துணிச்சல், எவ்வளோ அதிமேதாவித்தனம். ஒடுக்கப்படுற சமுதாயம். அவங்க மாடுகளோடு ஆடுகளோடு தான் இருக்காங்க, நாய்களோடு தான் இருக்கிறாங்க. தேவன் அங்கே பெருக்கத்தை தருகிறார், தேவன் அங்கே வளர்ச்சியை தருகிறார். அவங்க எங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, இப்போ இயேசு எங்களுக்கு வந்துட்டார், அதுவே எங்களுக்கு பெருசு, வேறு எங்களுக்கு இழக்கத்துக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. இயேசுக்காக வைராக்கியமாக நிற்போன்னு நிற்கிறாங்களே. ஓ, நமக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் விட முடியாதனால தான் இயேசுக்காக நிற்க முடியலையோ. அதான் உண்மை. Jesus. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். நடக்க போகிற விபிஎஸ்காய் செபிப்போம். ஏராளமான டீச்சர்ஸ் பெண்கள் தான், ஒரு பேர் தான் பாய்ஸ், ஃப்ராங்க்லின்லாம் சேர்த்து 5 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்குள்ளாக இந்த ஆண்டு மெய்யாகவே இரட்சகர் பிறக்கணும், ரட்சணைத்தை பிள்ளைகள் அனுபவிக்கணும், தெய்வீக சுகத்தை அனுபவிக்கணும், சாத்தான் தொல்லையிலிருந்து விடுதலை பெறணும்.
தங்கு தடைந்து பிள்ளைங்க வரணும். பெண்களானால் நீங்கள் அதை பெரிய ஒரு சவாலாக வைராக்கியம் எடுத்துக்கிட்டு இங்கே வலிக்குது, அங்கே பரட்டுது, இது பரட்டுது, இது வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லக்கூடாது. வீட்டில் சாவே விழுந்தாலும் நீங்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு நீங்கள் சாவை அட்டன் பண்ணலாம். நாங்கள் செய்யலையா? என் அக்கா மகன் செத்த போது விபிஎஸ் வந்தாலும் செத்தான். விபிஎஸ் வேலை முடிச்சுட்டு சோழமாதேவிக்கெலாம் போயிட்டு தானே போனோம். பணமாக தானே பார்த்தோம், தூக்கிட்டு ஓடணும். பணத்தை தான் தூக்கிட்டு ஓடணும். உசுர் வந்துடுமான்னு ஆஸ்பத்திரிக்கு. அவன் செத்து 3 மணி நேரம் ஆயிடுச்சுட்டாங்க. அதனால் நாங்கள் யோகியங்களா? தட்ஸ் நாட் த இஷ்யூ ஹியர். நாங்கள் வானத்தில் குதிச்சாங்களா? அது மேட்டர் இல்லை. அர்ப்பணம். ஸ்தோத்திரிங்க. வாயத்திறந்து கர்த்தாவே, ஆர்பியத்தில் தொடர்ந்து ஆண்டவரே, பெண்கள் மத்தியில் ஆர்பிஎம் பெண்கள் மூலமாக இந்த கிராமங்களிலே, இந்த குடியிருப்பு பகுதிகளிலே பெரிய மாற்றம் வரட்டும். ஆர்பிஎம் குடும்பங்களுக்குள்ளாக கஷ்டிகளும் வேதனைகளும் துக்கங்களும் ஒடுக்கங்களும் சாபங்களும் கடன்களும் தீரட்டும். வாயத்திறந்து ஸ்தோத்திரிங்க. தேங்க்யூ லார்ட். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்